பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ. சென்னையில இருக்கிறவர்களுக்கு அவ்வளவா இது தெரியாது, கிராமத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு கிராமத்துல ஒரு ஒரு எக்காலமும் அல்லது ஏதாவது ஒன்று ஊதும் பொழுது அந்த கிராமத்திற்கே தெரியும். பாருங்க, ஜனங்கள் கலங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்தது தெரியலையே, எக்காலம் ஊதுறாங்க. அதே போலதான் இஸ்ரவேல் பாருங்க, கலங்காதிருப்பார்களோ. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்ப தேவன் அங்க எதை பாருங்க, ஒரு தீங்கு நடக்கிறதுனா அங்க ஒரு பாவம் பெருகி போகு இருக்கும். அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துலதான் தீங்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. கர்த்தராய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் எந்த ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னா ஊழியர்கள் மேல, தீர்க்கதரிசிகள் இடத்துல பேசுவார், ஊழியரிடத்துல பேசுவார். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று முன்னைக்கூட்டியே கர்த்தர் பேசுவார். அப்பதான் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை, எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யாராம். ரகசியத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளை கேட்டிருப்பேன். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒவ்வொருவரும் அந்த புதிய வருடத்திலே பிறக்கும் பொழுது அந்த வருடத்திலே என்ன நடக்கிறது, அநேக தீர்க்கதரிசிகள் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதை சிலர் சொல்லுகிற காரியங்கள் நடக்குகிறது, சிலர் சொல்லுகிற காரியங்கள் நடக்காமல் போகிறது. அப்ப நான் ஒன்று நான் சொல்வேன், எந்த ஊழியக்காரரையும் நான் குற்றப்படுத்துவது எனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை மட்டும் பேசணும். யாரா இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பேசுகிற வார்த்தையை மட்டும் பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பேசாத எந்த வார்த்தையும் பேசவே கூடாது, மௌனமா இருந்து விட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தைகள். அப்ப ரகசியத்தை அவர் மறைக்கு தேவன் அல்ல, அவர் வெளிப்படுத்தினார் என்றால் பேச வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் பொழுது, பேசுகிற காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்லும் பொழுது அது நடக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தராய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் தாங்க. ரகசியத்தை தீர்க்கதரிசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் தான் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிறது மாத்திரம் பேச வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தாத ஒன்றையும் யாரும் நாம பேசவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய நாமம் நம்ம ஊழியர்கள் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கும் அதுதான், ஊழியர்களுக்கும் அதுதான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் இருந்து கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.